வணக்கம். இந்த நெல் அறுவடை இயந்திரம் மூலிமா நம்ம நெல் அறுக்கக்குள்ள வீணாகிற நெல்லோட அளவை பாருங்கள். இது நம்ம எப்படி அறுத்தாலுமே நல்லா காஞ்ச நிலையில் ஒரு பதம் பார்த்து கரெக்டான டைமில் அறுவடை பண்ணாலுமே கட்டாயமாக நெல் அறுவடை இயந்திரம் மூலிமா நம்ம அறுக்கக்குள்ள நெல் இந்த அளவுக்கு வீணாகுது. உள்ளே இருக்கிற மிஷினில் இருக்கிற ப்ளோயரு, அந்த செய்வ், அப்புறம் அந்த த்ரெஷர் இதெல்லாம் சரியாக இல்லைனாலும் இப்படி தான் நெல் வீணாகும். புது மிஷின் வாங்கி நம்ம அறுவடை செஞ்சாலுமே இந்த அளவுக்கு வீணாகும், கொஞ்சம் கம்மியாகும். ஆனால் கட்டாயமாக நெல் அறுவடை இயந்திரம் மூலிமா நம்ம அறுவடை செய்யக்குள்ள நெல் வீணாகிறத தடுக்க முடியாது. ஒரு கழனிக்கு பார்த்திங்கன்னா, அதாவது ஒரு 30லேருந்து 40 சென்ட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு கழனிக்கு பார்த்திங்கன்னா, குறைந்தபட்சம் ஒரு 5லேருந்து 6-7 மூட்டைக்கிட்ட வீணாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இதை நான் எப்படி சொல்கிறேன்னா, இந்த நாற்றங்காலை பாருங்கள். இந்த 3 சென்ட் இருக்கிற நாற்றங்காலுக்கு நாங்கள் பயன்படுத்திய நெல்லோட அளவு ஒரு 130 கிலோ இருக்கும். 2 50 கிலோ சிப்பமும் ஒரு 30 கிலோவும் விட்டோம். இதனோட அடர்த்தியே பாருங்கள், இவ்வளோ தான் இருக்குது. ஆனால் இந்த அறுவடை செஞ்ச இடத்துல பார்த்திங்கன்னா அதோட அடர்த்தியாக இருக்குது. எந்த அளவுக்கு நெல் வீணாகி இருப்பாருங்க, எந்த அளவுக்கு அடர்த்தியாக இருக்குது பாருங்கள். நான் அந்த நாற்றங்காலில் கூட இந்த அளவுக்கு அடர்த்தி கிடையாது. இந்த அளவுக்கு நெல் வீணாகினாக்கா ஒரு 30லேருந்து 40 சென்ட்டுக்குள்ளே இருக்கிற இடத்துல கண்டிப்பாக 5 மூட்டைக்கு மேலே வீணாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உங்களால் சின்ன சின்ன மிஷின் மூலிமா நெல்லை பயிரை அறுத்து அதை த்ரெஷர் மூலிமா அடிக்க முடியும் அப்படின்னா அடிச்சுக்கோங்க. இல்லை பழைய முறைப்படி நெல்லை பிரித்து எடுக்க முடிஞ்சாலும் பிரித்து எடுக்க முயற்சி பண்ணுங்கள். நீங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு பயிர் வச்சு இவ்வளோ நெல் வீணாக போகிறது எந்த விதத்தில் உங்களால் ஏற்றுக்க முடியுது அப்படின்னு தெரியல. இதுதான் லாபம் அப்படிங்கிற இடத்துல இருக்கும். இந்த லாபமே போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் பயிர் வைக்கிறதுக்கு என்னத்துக்கு பலன்? அது பயிர் வைக்காமலே விட்டுறலாமே. முடிஞ்ச அளவுக்கு இதில் இருக்கிற இந்த பிரச்சனையை சரி செய்ய பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கும். கூலி ஆட்கள் பிரச்சனை இருக்கிறவங்க இந்த மெஷினரி பக்கம் போங்க, சின்ன சின்ன மிஷினை வாங்கிக்கோங்க. த்ரெஷரு, ஹார்வெஸ்டர் அந்த மாதிரி தனித்தனியாக வாங்கி பயன்படுத்துங்க. இந்த நெல் அறுவடை இயந்திரத்தை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. நன்றி.